ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ദ്വിതീയ സ്കന്ധം. രണ്ടാമത് സ്കന്ധത്തിലെ 1ാമത് അധ്യായം. വേദവ്യാസരോട് ജന്മവൃത്താന്ത വർണ്ണനമാക്കും ഇതില നടക്കുന്നത്. ശൗനകാദി மகர்ஷிகள் சூதன் கிட்ட சொல்லற மாதிரி இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ഋഷയാ ഊജുഹു 1ാമത് ശ്ലോകം. ആശ്ചര്യകരമേദത്തെ വചനം ഗർഭഹേതുകം സന്ദേഹോത്ര സമുത്പന്ന സർവേഷാം ന തപസ്സിനാം സർവേഷാം ന തപസ്സിനാം. ആശ്ചര്യകരം ഏതത് തേ വചനം ഗർഭഹേതുകം സന്ദേഹോ അത്ര സമുത്പന്നഃ സർവേഷാം നഹ തപസ്സിനാം. எல்லாவிதமான காரணங்களையும் நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்கிற ரகசியமான பல தத்துவங்களையும் இன்க்ளூட் பண்ணிண்டு நீங்கள் சொன்ன வாக்கு ஆச்சரியமாயிருக்கு சூதரே. தபஸ்விகளான எங்களுக்கு எல்லாம் அதுல ரொம்ப ரொம்ப சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ശ്ലോകം 2. മാധാവ്യാസസ്യ മേധാവിൻ നാംനാ സത്യവതീതിയ വിവാഹിത പുരാജ്ഞാത രാജ്ഞാ ശന്തനുനായത. മാതാ വ്യാസസ്യ മേധാവിൻ നാംനാ സത്യവതീതിയ വിവാഹിത പുരാ ജ്ഞാത രാജ്ഞാ ശന്തനുനാ യഥാ. சிரேஷ்டனானவரே அப்படின்னு சூதரை கூப்பிடுறா சௌனகாதிகள். வியாசரோடு அம்மா சத்தியவதி அப்படின்னு பேர் இருக்கிறவளாக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னேளே. சந்தனு மகாராஜாவு இந்த சத்தியவதிக்கு ஆல்ரெடி ஒரு புத்திரன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டு எப்படியாக்கும் அந்த சத்தியவதிய திருமணம் பண்ணிண்டது? இது எங்களோட டவுட்டாக்கும். ശ്ലോകം 3. തസ്യാ പുത്ര കഥം വ്യാസ സതീ സ്വഭവനേ സ്ഥിത ഈദൃശീ സാ കഥം രാജ്ഞാ പുനഃ ശന്തനുനാവൃത. തസ്യാഹ പുത്രഃ കഥം വ്യാസഃ സതി സ്വഭവനേ സ്ഥിത ഈദൃശീ സാ കഥം രാജ്ഞാ പുനഃ ശന്തനുനാവൃത. ரொம்ப ரொம்ப സ്വഭാവിയായിട്ട് സ്വന്തം വീട്ടുക്കുള്ള ജീവിച്ച അവളോട് പുത്രനായിട്ട് വ്യാസൻ ജനിച്ചത് എപ്പടിയാക്കും? திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு புத்திரனை ஜனிப்பிச்சுட்டு அப்படி இருக்கிற அவளை அதுக்கப்புறமா சந்தனு மகாராஜா எப்படியாக்கும் திருமணம் பண்ணிண்டது? இதெல்லாம் எங்களோட டவுட்டாக்கும். ശ്ലോകം 4. തസ്യാം പുത്രാവുപൗ ജാതൗ തത്വം കഥയ സുവ്രത വിസ്തരേണ മഹാഭാഗാ കഥാം പരമപാവനീ. തസ്യാം പുത്രൗ
உபௌ ஜாதௌ தத்துவம் கதய சுவ்ரத விஸ்தரேன மகாபாகா கதாம் பரமபாவனே. இந்த சத்தியவதிக்கு 2 புத்திரர்கள் உண்டானா அப்படின்னு நீங்கள் சொன்னேனே, ரொம்ப ரொம்ப பாக்கியசாலியா இருக்கிற சூதா, பகவத் கதைகளை எல்லாம் நன்னா வர்ணிக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவராக்கும், பாக்கியசாலியாக்கும். அப்படி இருக்கிற சூதா, ரொம்ப ரொம்ப புனிதமான அந்த கதைய, பரம பாவனமான அந்த கதைய நான் டீറ്റெயில் ஆயிட்டு வர்ணிச்சு தாருங்கோ. ஸ்லோகம் 5. உல்பத்திம் வேதவ்யாசஸ்ய சத்யவத்யாஸ்ததா புனः ஸ்ரோதுகாம புனः சர்வே ऋषया संसिदव्रदा. உல்பத்திம் வேதவ்யாசஸ்ய வேதவ்யாச அஸ்ய சத்யவத்யாஹ ததா புனः ஸ்ரோதுகாமாஹ புனः சர்வே ऋषयः संसिदव्रதாஹ. வேதவியாசரோடும் அதே மாதிரி சத்தியவதியோடும் அந்த ஒரு ஜனனத்தை சம்பந்திச்ச விஷயங்களை விரதம் அனுஷ்டிக்கிறவாளான ரிஷிகளான நாங்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம். சூத உவாஜா, சூதன் பதில் சொல்றதாயிட்டு இனி வரும் ஸ்லோகங்களில காணப்படுறது. அதனால சூத உவாஜா. ஸ்லோகம் 6. பிரணம்ய பரமாம் சக்திம் சதுர்வர்க பிரதாயினி ஆதிசக்திம் வதிஷ்யாமி கதாம் பௌராணிகீம் சுபாம். சதுர்வர்க பிரதாயினி அப்படின்னாக்கா 4 புருஷார்த்தங்களை கொடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிற ஆதிபராசக்திய தொழுதுட்டு ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கிற இந்த புராண கதைய நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சூதன் சௌனகாதிகள் கிட்ட சொல்றார். அம்பால நன்னா மனசுல ஸ்மரிச்சு தியானம் பண்ணிட்டார். എന്നിട്ട് சௌனகாதிகளுக்கு பதில் சொல்றதையாக்கும் இருக்கிறோம். அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லித்தரேன் அப்படின்னு. பிரணம்ய பரமாம் சக்திம் சதுர்வர்க பிரதாயினீம் ஆதிசக்திம் வதிஷ்யாமி கதாம் பௌராணிகீம் சுபாம். 4 புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொன்னது அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவளாக்கும் ஆதிபராசக்தியான அம்பாள். சக்தி ஸ்வரூபிணியா இருக்கிற அம்பாள். சக்தி இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல சலனமே இல்லை. பரமசிவனுக்கு கூட சலனம் உண்டாகணுமானா ஆதிபராசக்தி அப்படிங்கிற சக்தி வேணும். அப்படி இருக்கிற அந்த ஆதிபராசக்தியை நன்னா தொழுது மனசுல தியானிச்சுண்டு சூதன் சொல்றார், ஓகே உங்களுக்கு நான் அந்த கதையை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஸ்லோகம் 7. யஸ்யோச்சாரண மாத்ரேண சித்திர்பவதி சாஸ்வதி வியாஜேனாபிஹி பீஜஸ்ய வாக்பவஸ்ய விசேஷதா. யஸ்ய உச்சாரண மாத்ரேண சித்திஹி பவதி சாஸ்வதி வியாஜேன அபி ஹி பீஜஸ்ய வாக்பவஸ்ய விசேஷதः. ஆரோடு நாமத்தை தெரியாம சொன்னா கொடியும் சாஸ்வதமான சித்தி கிடைக்கிறதோ, முக்கியமா வாக்பவ பீஜத்தோடு அந்த உச்சாரணத்தால
சாஸ்வதமான சித்தி உண்டாகிறதோ ஆரோடு நாமோச்சாரணம் அப்படிங்கிறது இங்க அம்பாளோடு நாமோச்சாரணம். அம்பாளோடு நாமத்தை தெரியாம கூட சொன்னா கூடியும் பெர்மனண்டான நல்ல ஒரு பலப்பிராப்தி உண்டாகிறது. அப்படி இருக்கிற அம்பாளோட மகிமையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 8. சம்யக் சர்வாத்மனா சர்வை சர்வகாமார்த்த சித்தயே ஸ்மர்த்தவ்யா சர்வதா தேவி வாஞ்சிதார்த்த பிரதாயினி. சம்யக் சர்வாத்மனா சர்வ ஆத்மனா சர்வைஹி சர்வ காமார்த்த சித்தயே ஸ்மர்த்தவ்யா சர்வதா தேவி வாஞ்சிதார்த்த பிரதாயினி. காமார்த்தங்கள் ஆக்ரகங்கள் பலதும் சாதிக்கிறதுக்கு வேண்டிட்டு அந்த தேவிய எல்லாரும் எப்பவும் நன்னா മനസ്സിல தியானிக்கத்தான் வேணும். ശ്ലോകം 9. രാജോപരിചരോ നാമ ധാർമ്മിക സത്യസങ്കര ചേതി ദേശപതി ശ്രീമാൻ ബഭൂവ ദ്വിജപൂജക. രാജഃ ഉപരിചരഃ നാമ ധാർമ്മികഃ സത്യസങ്കരഃ ചേതി ദേശപതിഃ ശ്രീമാൻ ബഭൂവ ദ്വിജ പൂജകഃ. ചേതി രാജ്യത്തോട് அதிபதி, ரொம்ப ரொம்ப சத்தியவான், ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கிற தர்மிஷ்டனான பிராமணர்களை எல்லாம் பூஜை பண்ற உபரிச்சரன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு ராஜா இருந்தார் சேதி ராஜ்யத்துல. ஸ்லோகம் 10. தபசா தஸ்ய துஷ்டேன விமானம் ஸ்பாடிகம் சுபம் தத்தமிந்திரேண தத்தஸ்மை சுந்தரம் பிரியகாம்யயா. தபசா தஸ்ய துஷ்டேன விமானம் ஸ்படிகம் சுபம் தத்தம் இந்திரேண தது தஸ்மை சுந்தரம் பிரியகாம்யயா. உபரிச்சரனோடு தபசுனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த தேவேந்திரன் உபரிச்சரனுக்கு சந்தோஷமாகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அழகாயிருக்கிற புனிதமாயிருக்கிற ஸ்படிகத்தால உண்டாக்கின ஒரு விமானத்தை உபரிச்சரனுக்கு கிஃப்ட் ஆயிட்டு கொடுத்தார். ஸ்லோகம் 11. தேனாரூடஸ்து சர்வத்ர யாதி திவ்யேன பூபதி ந பூமா உபரிஸ்தோசௌ தேனோ பரிச்சரோ வசு. தேன ஆரூடஹ து சர்வத்ர யாதி திவ்யேன பூபதிஹி ந பூமௌ உபரிஸ்தோ அசௌ தேன உபரிச்சரஹ வசுஹு. பூமிக்கு மேல ஸ்திதி பண்ணலை அப்படின்னா கொடியும் அந்த விமானம் வானத்திலேயாக்குமே சஞ்சரிக்கிறது. பூமியில டச் பண்ணலை அப்படின்னா கொடியும் திவ்யமான அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்துண்டு இந்த உபரிச்சரன் அப்படிங்கிற ராஜா நிறைய நிறைய சஞ்சாரம் பண்ணினதுனால
யாத்திரை பண்ணினதுனால அவருக்கு உபரிச்சர வசு அப்படிங்கிற பேரு கிடைச்சது. ஸ்லோகம் 12. விக்யாத சர்வலோகேஷு தர்ம நித்ய சபூபதி தஸ்ய பார்யா வராரோஹா கிரிகா நாம சுந்தரே. விக்யாதः सर्वलोकेषु सर्वलोकेषु धर्मनित्यः सः भूपतिः तस्य भार्या वरारोहा गिरिका नाम सुंदरी. ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனா இருக்கிற அந்த ராஜா, சத்தியசந்தனா இருக்கிற ராஜா, எல்லா உலகங்களிலும் அவருக்கு பேரும் புகழும் உண்டாச்சு. அழகா இருக்கிற குடும்ப ஸ்திரீயா இருக்கிற வராரோஹா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குடும்ப ஸ்திரீயா பாதிவிரத்திய அனுஷ்டிக்கிற ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற கிரிகா, கிரிகா அப்படின்னு பேர் இருக்கிற அழகான ஒரு மனைவியும் அவருக்கு இருந்தா. ஸ்லோகம் 13. புத்ராச்சாஸ்ய மகாவீர்யா பஞ்சாசன்னமிதௌஜசா ப்ருதக் தேசேஷு ராஜான ஸ்தாபிதாஸ்தேன பூபுஜா. புத்ராः च अस्य महावीर्याः पञ्चासन अमिद ओजसः पृथक् देशेषु राजानः स्थापिताः तेन भूभुजा. அந்த ராஜாக்கு மகா பராக்கிரமசாலிகளாயிருக்கிற அதி தேஜஸ்விகளாயிருக்கிற 5 புத்திரர்கள் உண்டானா. 5 பேருக்கும் செப்பரேட் ஆயிட்டு 5 தேசங்கள் கொடுத்து 5 ராஜாக்கள் ஆயிட்டு தன்னோட புத்திரர்களை வாழ வச்சார் ராஜா. உபரிச்சர வசுக்கு அழகான கிரிகா அப்படிங்கிற மனைவியும் 5 புத்திரர்களும் உண்டானா. 5 புத்திரர்களுக்கும் 5 தேசத்தை கொடுத்து ராஜாவாயிட்டு ஆட்சி பண்ண வச்சார் உபரிச்சர வசு. ஸ்லோகம் 14. வசோஸ்து பத்னி கிரிகா காமான் காலே ன்யவேதயத் கிருதுகாலமனுப்ராப்தா ஸ்நாதா பும்சவனேஷு ஜீத். வசோஹோ து பத்னி கிரிகா காமான் காலே ன்யவேதயத் கிருதுகாலம் அனுப்ராப்தா ஸ்நாதா பும்சவனே சுஜிஹி. வசுவோடு பத்னியான கிரிகை கிருதுகாலம் முடிஞ்சு குளிச்சு சுத்தமாயிட்டு புத்திரன் வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தை தன்னோட கணவர்கிட்ட தெரியப்படுத்தினா. ஸ்லோகம் 15. ததஹ பிதரஸ்சைன மூஜூர்ஜஹி மிருகானிதே தச்ருத்வா சிந்தயாமாஸ பார்யா மிருதுமதீம் ததா. ததஹ தது ஆஹஹ பிதரஹ ச ஏனம் ஊஜுஹு ஜஹி மிருகானிதி தது ஸ்ருத்வா சிந்தயாமாஸ பார்யாம் கிருதுமதீம் ததா. அன்னைக்கு பகல்ல வனத்துக்கு வேட்டையாட போகணும் அப்படின்னு அவரோடு பிதிருஸ்தானத்துல இருக்கிறவாள் எல்லாம் நிர்தேசம் பண்ணினா. அதை கேட்டுட்டு அவரு
மனைவி கிருதுஸ்நானம் முடிச்சிருக்காளே அப்படின்னு யோசனை பண்ணினார். புத்திரர்கள் உண்டாகிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக்குமே அப்படின்னாக்கும் அவர் ஆலோசிச்சது.